அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்துடலாமா? குடமிளகா முட்டை சாதம் எப்படி பண்ணலாம்? ஒரு குட்டி மிக்ஸி ஜாரில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு, ஜீரகம், சோம்பு போட்டு ட்ரையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சு தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அது வதங்கின பின்னாடி ஒரு குடமிளகாவை நல்லா நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா சுருங்கி வரட்டுங்க, நல்லா வேகட்டும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பொடியிலேருந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுவும் பச்சை வாசனை போன பின்னாடி ஒரு முட்டையை ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கிறேன். நான் இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். முன்னாடியே சேர்க்கணும், நான் மறந்துட்டேன். உப்பையும் போட்டு நல்லா வதங்கின பின்னாடி நம்ம வடித்து வச்சுருக்க ஆறி போன நல்ல உதிரியான ரைஸையும் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம், ஹை ஃப்ளேம் ரெண்டுத்துலேயும் மாற்றி வச்சு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான குடமிளகா முட்டை சாதம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கு. பாய்.